Thanks for watching and supporting Voice of Funny and நான் அமீர். Really thank you so much for your great supporting. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அந்த ஆதரவு கொடுக்கறது அது போக எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் செம்மையான ஒரு பிசினஸ் நீங்க எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் நினைச்சும் பார்க்கல, நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த பிசினஸ். பட் இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் இன்னும் நம்மளுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பனாரஸ் ஐட்டம், வாரணாசி ஐட்டம். தீபாவளிக்கு முன்னாடி வந்து இப்ப இன்னும் எந்த ஒரு புது மாடலும் வரல. அதனால இருக்க எல்லாமே கிளியரன்ஸ் தான். இன்கேஸ் அப்படி புதுசா வர்ற மாதிரி இருந்தாலும் பழையதுலேயே எங்கேனாச்சும் அங்கங்க டச்சப் ஏதாவது பார்த்து விட்டு அப்படிதான் போட்டுடுவாங்க. அந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தீபாவளி ரிலீஸே வரும். பட் இன்னும் கொஞ்சமே வருது. இப்ப நான் வெஸ்ட் பெங்கால்ல வாங்கிட்டு இருக்கேன், அங்கேயும் இதே போலதான் ரெகுலரா. இப்ப இந்த மாதிரி சாரி வருது, மலாய் காட்டன் வருது அப்படின்னா இதே டிசைன் இருக்கும். அடுத்து ஏதாவது அங்கங்க ஏதாவது புதுசா இது எம்ப்ராய்டரி ஹிட் அடிக்கிற எம்ப்ராய்டரி டிசைன் ஏதாவது ஒன்று சட்னு ஹிட் அடிக்கும். அப்படி ஹிட் அடிச்ச சேலை தான் ஆக்சுவலா இந்த ரெயின்போ காதின்னு சொன்னாங்க. ரெயின்போல இந்த டிசைனுங்க செம்ம ஹிட் ஆகுதுங்க, பயங்கரம். நான் நிறைய மூட போட்டேன். ஸோ இந்த சாரிலாம் பயங்கர ஹிட். இதுல கலர் சார்ட் நிறைய வருது. அதுல எஸ்பெஷலி ஒரு பிளாக், அந்த பிளாக் கலர் பயங்கர பீக்கா போயிட்டு இருக்கு. எனக்கு நான் எவ்வளவு போட்டேனாலும் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்ல ஸ்டாக் அவுட் ஆயிடுது. அண்ட் அது போக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பனாரசில இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ், இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம், இந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு புதுசா போட்டு கொடுத்தாங்க. இந்த இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்ப, ஹோல்சேல்னு நான் லான்ச் பண்ணப்ப அப்கோர்ஸ் இதோட ரேட் எல்லாம் ரொம்ப கூட இருந்தது. 900 ரூபாய் அந்த ரேஞ்சில எல்லாம் வந்தது. பட் இந்த டைம் உங்களுக்கு வர்றப்ப 700 சம்திங் தாங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸே வரும். நான் அப்ப வாங்கின வெண்டர்ஸ் எல்லாம் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ரேட்டு கூட சொன்னாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே கூட சொன்னாங்க. இனிஷியலா நான் வரப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம புதுசா ஒரு பிசினஸ்க்குள்ள வர்றப்ப அவங்க வச்சதான் காசு, நமக்கு தெரியாத ஒரு நாலேஜ் இருக்கப்ப. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிசினஸ்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ரேட்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ரொம்ப சீப்பான ரேட்ல ஓரளவுக்கு நம்ம நிறைய பீசஸும் வாங்குறதுனால ரொம்ப கம்மியான ரேட்ல நம்ம கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மி கிடையாது அப்கோர்ஸ், ஆனா நீங்க வாங்குற ரேட்டை விட ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட், அந்த ரேட்டுக்கு தர்றாங்க. ஸோ இந்த சாரி ஃபர்ஸ்ட் நான் வாங்கி போட்டப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 850, 850, 900 மேலதான் இந்த மாதிரி சாரீஸ் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சாரீஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். ஆனா இப்ப இந்த சாரி நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டே அவ்வளவுதாங்க, ஒரு 710 ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டுக்கு நான் கொடுப்பேன். 710 ஹோல்சேல், ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இந்த காஸ்ட்ன்றது உங்க கைக்கு வந்து சேர்ற காஸ்ட் 710 ருபீஸ். இது எல்லாமே எம்ப்ராய்டரி தான். ஸோ ஓவரால் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த எம்ப்ராய்டரியில புது புது மாடல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இதுல பழைய மாடலும் இருக்கலாம். அண்ட் இது போக நம்மளுக்கு இந்த காதியில, சரி காதியில இந்த மாதிரி இதோ நிறைய ஹிட் அடிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டாப் ரொம்ப சீப்பா போடுற ஒரு வெப்சைட்னு சொல்லிட்டு அதுல எனக்கு ஒரு சிஸ்டர் எடுத்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இதே மலாய் காட்டன் அதுல 925, 950 சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஜஸ்ட் 480 ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இன்னும் புதுசா போட்டுருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்தோடனே அப்படியே ஓரளவுக்கு ஈஸியா கிளியர் பண்ணிடுறேன். பெரிய ப்ராஃபிட் நான் கண்டிப்பா வைக்கவே கிடையாது. நீங்க இன்னைக்கு இதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுல இருந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் சொல்லிட்டு 20% வச்சு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஜென்யூனா சொல்றேன். ஸோ என்ன ரேட்டுக்கு நீ வாங்கின பில்ல காமின்னு சொன்னாலும் அப்கோர்ஸ் நான் பில்ல காமிப்பேன். காமிச்சு அதுல இருந்து 20%, அந்த 20% சொல்றது அதுல எனக்கு ஷிப்பிங் இருக்கு, அங்க இருந்து இங்க வர ஷிப்பிங் இருக்கு, அண்ட் எனக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அண்ட் இங்க இருந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வர ஷிப்பிங். ஸோ இந்த 3 விஷயமும் சேர்ந்தது தான் அதுக்குள்ள வரும். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5%. ஓகே, நம்மளுக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தி இருக்கு. அதைத்தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா சாரீஸ் நீங்க வாங்கி சேல் பண்றப்ப கம்மியான ரேட்ல வச்சு பாருங்க. அப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டர்ன் ஓவர் கிடைக்கும். டர்ன் ஓவர் சூப்பரா கிடைக்கும். பெரிய அளவு ப்ராஃபிட் கிடைக்காது, பட் செம்மையான ஒரு டர்ன் ஓவர் சூப்பரா கிடைக்கும். ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்றேன். அண்ட் நீ ஓகே, நீ மொத்தமா நான் வாங்கி 50 பீஸ் 100 பீஸ் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன், 20 பீஸ் வாங்குறப்ப வந்து நான் 500 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்குறேன். அந்த நான் 50 ரூபாய் மட்டும் வச்சு கொடுத்தேன்னா மித்த 9 சாரி வித்தாதான் எனக்கு அந்த காசு கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றது? ஸோ அப்கோர்ஸ் நான் 200, 300 ரூபாய் தான் கூட விற்க போறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்க ஒரு காமன் பீப்புள் மாதிரி ஆயிருவீங்க. அதாவது உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக வேற ஒருத்தட்டே வாங்கிடல. உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு? ஸோ உங்கள்கிட்ட அவங்க என்ன எதுக்காக வாங்கணும் அந்த முக்கியத்துவமே இல்லை இல்லையா? ஸோ நீங்க இவ்வளவு கம்மியா கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பா வருவாங்க. உங்களோட கஸ்டமர் கண்டிப்பா உங்களுக்கு ரீட்டைன் ஆவாங்க. அதான் வந்து என்கிட்ட வாங்குற என்னோட ரீசேலர்ஸா இருக்கட்டும், என்கிட்ட ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றவங்களா இருக்கட்டும், கம்மியான மார்ஜின் கொடுங்க, செம்மையான ஒரு குவாலிட்டியில கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய பொட்டிக்காரங்களாம் யோசிச்சு பாருங்க. இப்ப இதை நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஒரு 710 ருபீஸ்க்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப இத பொட்டிக்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. பெரிய பெரிய பொட்டிக்காரங்க அப்கோர்ஸ் அவங்களுக்கும் காஸ்ட் ஜாஸ்தி தானே ஆகும். நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, அண்ட் அவங்களுக்கும் சொல்லிட்டு போட்டோ ஷூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலவு. ஏன்னா அதையும் மக்கள் விரும்புறாங்க, கவர்ச்சியும் விரும்புறாங்க. ஸோ விரும்புற பட்சத்துல அப்கோர்ஸ் அவங்க அந்த ரேட் வச்சுதான் ஆகணும். பட் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வருது. இந்த ரேட் நம்ம 710 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்கிட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குற மக்கள் ரீசேலர்ஸா வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு 60 ருபீஸ் அடிஷனலா வரும். அவங்களுக்கு அந்த ஷிப்பிங் நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் நான். ஸோ வித்தின் தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்னோட ரீசேலர்ஸ்க்கு ஒரு 6 ஹோல்சேல் இருந்து ஒரே ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா ஹோல்சேல் இருந்து 60 ருபீஸ் அடிஷனலா போட்டு உங்களுக்கு ரீசேலர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். அண்ட் 5 பீசஸ் மினிமம், ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க. என்கிட்ட ஒரு 5 பீசஸ் மினிமம் எடுத்தீங்கன்னா தட் கன்சிடர் அஸ் அ ஹோல்சேல்.
ஏன்னா ஹோல்சேலுக்கு வாங்குறவங்க எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்க மக்கள் ரெகுலரா வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஹோல்சேல் ரேட்ல அதுலயும் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். அது போக அடுத்த தீபாவளி பர்ச்சேஸ் கெட் ரெடி ஃபோக்ஸ். ஏன்னா தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இப்ப இருந்தே நம்ம அலைய ஆரம்பிக்கணும். நான் வந்து ஆக்சுவலா இப்ப போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா இழுத்துட்டு இருக்கேன். ரீசன் வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நான் உழைக்க ரெடியா இருக்கேன். என்ன மழை வெயில் அடிச்சாலும் கண்டிப்பா நான் போய் ஊர் சுத்துவேன், எங்க வேணாலும் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஆனால் எனக்கு அங்க சப்போர்ட்டிவா இருக்கணும் இல்லையா? அங்க ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்டே பண்ண கூட இடம் இல்ல, சாப்பாடு கூட இடம் இல்லைன்னு நம்ம தாராளமா அலையலாம். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பண்றோம், நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம எதுக்காக போறோமோ அது ஃபுல்ஃபில் ஆகலன்னா, பர்ச்சேஸ்க்காக போறேன், அந்த மார்க்கெட்டே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? போயிட்டு ஒரு வாரம் சும்மா டூர் சுத்தி பார்த்துட்டு வரதா? டூர் கூட போக முடியாது, சுத்தி பார்க்க கூட முடியாது, எங்க போனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து மழை பயங்கரமா இருக்கான் எல்லா இடத்துலையும். அண்ட் அப்கோர்ஸ் நான் குஜராத்லயும் கேட்டேன் வெதர் ரிப்போர்ட் வந்து அடுத்த 1 வீக். ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி, நான் இப்ப டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், பட் ரெட் அலர்ட்னு போட்டாங்க, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்கோர்ஸ் போயிடாதீங்க. ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். தீபாவளி பர்ச்சேசிங் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருங்க, கெட் ரெடி. அண்ட் ஆனா மாடல்ஸ் வந்து இனிமேல் தான் உங்களுக்கு அந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு அப்புறம், அந்த விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், பூஜா ஹாலிடேஸா இருக்கட்டும், அந்த ஜெயின் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் தான் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் வரலாம். வந்தாலும் நான் சொன்னாப்புல இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ், ஃபர்ஸ்ட் இந்த சாரி எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்தது. இந்த டிஷ்யூ சாரி வெறும் டிஷ்யூ சாரி தான். ஸோ இந்த சாரி ஃபர்ஸ்ட் வந்தது. இந்த சாரி இப்போ அவங்க ஸ்டாக் நிறைய ஆயிடுச்சு, நான் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன், ரிலீஸ் பண்ண முடியல, கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா சரி ஓகே அதுல ஒரு மாடல் எடுத்து போட சொன்னா இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் அதுல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வர்ற சாரீஸ் தான் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால தீபாவளிக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு மாடல் பெருசா வந்துச்சு, இப்போ அதான பயங்கர ரன்னிங்கா போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு இதுதான் மாடல் அப்படின்னா தயவுசெய்து யாரும் அசம்ஷன் எடுத்துக்காதீங்க, யூகிச்சுக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு மாடலும் இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னா எனி டைம் போகும். தீபாவளிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேன்சி தானங்க இது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் சொல்றது நீங்க ஊர்ல வாங்கி வைக்கலாம். ஏன்னா தீபாவளிக்கு இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் செட். ஆக்சுவலா இந்தியால ட்ரெண்ட் என்ன மாதிரி வரும், எந்த ஏரியால எப்ப ட்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்த் சைடு, இந்தியாவோட நார்த் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கிட்டு தான் நல்லா பீக்கா சூப்பரா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல எங்க போகுது, சவுத்துக்கு வந்த உடனே எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அங்கதான் பயங்கர ஃபேமஸா ட்ரெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தாங்க ஓப்பனா சொல்லணும்னா எங்க ஊர் சைடெல்லாம் வந்து மதுரை மாதிரி சைட்லாம் இந்த சாரிலாம் இன்னும் அவங்க வந்து இல்ல அந்த பிளைன் சாரியை நான் காமிச்சேன் இல்லையா, அந்த சாரியை கூட இன்னும் நிறைய பேர் உடுத்தி பார்க்கல. இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு, அங்க பாரு புதுசா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு இப்பதான் வர்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படித்தான் ட்ரெண்ட் மாறிட்டே வரும். ஸோ நான் டெல்லிக்கு போறேன், மும்பைக்கு போறேன், அங்க ட்ரெண்ட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நான் பல்கா எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துடாதீங்க. ஏன்னா நீங்க எடுத்து வந்தீங்கன்னா நீங்க எடுத்து வந்த டைத்துல எந்த மக்களும் வாங்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு, நல்லா இல்ல, ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பீஸ் நம்ம ஊர்ல ஹிட் எப்ப தெரியுமா அடிக்கும்? கரெக்டா 2 வருஷம் கழிச்சு. 2 வருஷம் டைம் ஆயிடுதுங்க. அப்கோர்ஸ் 2 வருஷம் கழிச்சுதான் நம்ம ஊர்ல ஹிட் அடிச்சு அது பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கும். ஸோ ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கோங்க. நம்ம ஊருக்குள்ளே ட்ரெண்ட்ல இருக்கிறதுலாம் எடுத்து போடுங்க, சூப்பரா பண்ணலாம். வெளி ஸ்டேட்ல வேற ஊர்ல ட்ரெண்டா இருக்கு, அதை நான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பல்கா எடுத்து கொண்டு வந்து போட்டுறாதீங்க. நம்ம ஊர் கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும். ஆனா அந்த 1 வருஷமா 2 வருஷமா நீங்க காத்திருந்து அந்த ப்ராடக்ட்டை வச்சு விற்க முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்னோட பனாரசி ஐட்டம்ஸ் மட்டும்தான். காதி ஐட்டம்ஸ் சொல்றது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் புதுசா. ஏன்னா காதிலேயே நான் நிறைய அடிப்பட்டேன், நிறைய மக்கள்கிட்ட நான் அப்போஸ் சாரியும் கேட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம்லாம் போட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்கி போடுவோம், சீப்பான ரேட்ல போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன். கம்மியான ரேட்ல நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வாங்கி குவாலிட்டி சரியில்லாத பீசஸ். அப்கோர்ஸ் நான் நிறைய மக்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது நிறைய பேரோட லாஸ் நான் பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னாலும் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் மட்டும் நான் டச் பண்றேன். நான் எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் டச் பண்றேன். ஏன்னா வாங்கிட்டு சாம்பிள்ஸ் கூட வாங்கி நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட மக்களுக்கே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரேட் கம்மியா இருக்கு. வெஸ்ட் பெங்கால் வீடியோ நான் சாந்திப்பூர்ல போட்ட வீடியோ செம்மையா ரீச் ஆச்சு. அண்ட் ஆல்சோ சூரத்ல நான் போட்ட வீடியோவும் பயங்கர ரீச் ஆச்சு. இப்போ வரைக்கும் மக்கள் எனக்கு அது கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூரத்ல நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்னும் என்கிட்ட கேட்கறாங்க என்ன மாதிரி போயிட்டு வரலாம் சொல்லி, அதுக்கும் நான் சஜஸ்ட் பண்றேன். சூரத் போனீங்கன்னா ஒன்னு சலசார் கேட்டு அதுக்குள்ளர போயிட்டு அதுக்குள்ள எக்கச்சக்கமான மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் நீங்க சுத்தி பார்த்து வாங்கிட்டு வரைக்கும் 2 நாள் 3 நாள் டைம் ஆகும். அதனால பொறுமையா அங்கேயே நீங்க பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு சில கடைகளோட பேரை சொல்லி ஆனா இந்த கடைகளை பத்தி கேளுங்க, இந்த கடைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் அது உங்களுக்கே தெரியும். ஒரு சில கடைகள்லாம் வந்து தனியா வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக எடுத்து போட்டு வீடியோ பண்ற எல்லா இதுவுமே வந்து ஃபேக்கா தான் இருக்கு. நிறைய ஏமாந்து வர்றாங்க. ஸோ சூரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு சலசார் கேட்டுக்குள்ள போங்க. அங்க இருக்கிற மார்க்கெட் ரிங் ரோடுக்குள்ள சலசார் கேட்
அங்க இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ள மட்டும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. தட்ஸ் ஆல். இந்த தீபாவளிக்கு நான் என்னோட சாரி அந்த ஹோல்சேல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த செட் ஆஃப் இதுல எனக்கு பல்கா அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்கேன். டாப்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாப்ஸ் எல்லாம் 192 rupeesக்கு 2 பீஸ் செட் எல்லாம் நான் கொடுத்தேன். அதுவும் எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. வந்த உடனே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல ஸ்டாக் அவுட் ஆயிரும். என் குரூப்ல இருக்க மக்களே, என்னோட குரூப்ல வந்து 1200+ மெம்பர்ஸ் இருக்காங்க, பீப்புள் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களே என்கிட்ட கோச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க. நீ என்ன போட்டு முடிச்சோன்னா 10 நிமிஷத்துல சோல்ட் அவுட்னு சொல்ற, ½ மணி நேரத்துல சோல்ட் அவுட் சொல்ற, அப்புறம் நான் ரீசெல்லரா இருக்கேன், நான் போட்டு என் கஸ்டமர் என் கிளைண்ட்ஸ் கேட்கிற டைம்ல வந்து நீ இல்லைன்னு சொல்ற அப்படின்னா சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ரேஞ்சில தான் நான் ஆர்டர் பண்றேன். ஆர்டர் பண்ணிட்டு கம்மியான ரேட்ல கொடுக்குறேன், இம்மீடியட்டா சேல் ஆகுது. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஹைக் பண்ணுவேங்க. ஹைக் பண்ணிட்டு என்னோட மக்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இது எல்லாமே நம்மளோட வளர்ச்சி தான். என் வளர்ச்சின்றது நான் மட்டும் வளர்றேன்னு கிடையாது, என்னோட சேர்ந்து வளர்ற என்னோட மக்கள் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வளர்ச்சி தான் இது. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் so much for watching வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் தேங்க்யூ.